அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு 5 விதமான குல்ஃபிங்க. ஃபஸ்ட்டு ரஸ்க் பாக்கெட் வச்சு நம்ம செய்ய போகிறோம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதே வீடியோவில் நம்ம ரஸ்க் பாக்கெட்டை வச்சு நம்ம இன்ஸ்டண்ட்டாக எப்படி குல்ஃபி மிக்ஸ் வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படி தாங்க பார்க்க போகிறோம். குல்ஃபி பண்ணோம் அப்படின்னாலே ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஆனால் இந்த மிக்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். குல்ஃபியை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் ஸ்டோர் கூட பண்ணலாங்க. 2 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். வெளியில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ வாங்க இப்படி பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். 150 கிராம் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேங்க. ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டன்ட் குல்ஃபி மிக்ஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்காக சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை நம்ம கேரமல் பண்ண போகிறோம். அடுப்பு சிம்லே இருக்கட்டும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை கரைஞ்சி வரணும். சிம்மில் வச்சு தாங்க பண்ணணும், ஃபுல்லாக வச்சு பண்ணக்கூடாது. இப்படி சர்க்கரை எல்லாமே கரைஞ்சி வரணும். இப்போ உங்களுக்கு அடுப்பையும் காமிக்கிறேன் எவ்வளோ சிம்மில் இருக்குது அப்படின்னு நீங்களே பார்ப்பீங்க. பாருங்கள் இவ்வளோ சிம்மில் இருக்குது அப்படின்னு. மீடியமில் கூட இருக்கக்கூடாது, சிம்மில் தான் இருக்கணும். சிம்லே இந்த சர்க்கரை கரையணும். இங்கே பாருங்கள் சர்க்கரை கரைஞ்சிட்டே இருக்குது. வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணியிருக்கேன். கரண்ட் எதுவும் போட வேண்டாம். இந்த மாதிரி சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கலந்து விட்டால் போதும். இப்போ ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நல்லா கலந்து விடலாம். இன்னும் சர்க்கரை நல்லா கரையணும். சிம்மில் தாங்க இருக்கணும். ஒரு 5லேருந்து 6 நிமிஷமாவது ஆகும். கேரமல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா கசக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டாக இந்த டைமில் நீங்கள் எடுத்துருங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துருங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும். தண்ணி மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. ஒரு தட்டில் நான் இன்றைக்கி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் நம்ம சேர்க்க போகிறோம். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். இப்படி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது நல்லா ஆறணும். இப்போ நல்லா சூடாக இருக்கு இல்லையா, அது நல்லா ஆறணும். ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நான் சொன்ன மாதிரி 10 ரூபா ரஸ்க் பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். இந்த ரஸ்க் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஃப்ளேவரில் தான் இருக்கும். அதனால் நமக்கு குல்ஃபி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த 10 ரூபா பாக்கெட் ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். 2ஆக உடச்சி நம்ம சேர்த்துக்கலாம். இது இல்லாமல் வேறு பிராண்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஏலக்காய் ஃப்ளேவர் இல்லை அப்படின்னா ஏலக்காய் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இதில் இது ஏலக்காய் ஃப்ளேவர் அப்படின்றதுனா ஏலக்காய் நான் சேர்க்கலை. ஏலக்காய் ஃப்ளேவர் இல்லை அப்படின்னா 2 ஏலக்காய் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ அதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். இங்கே பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சதில் கேரமல் அதை போய் பார்க்கலாம் வாங்க. இது நல்லா செட் ஆயிடுச்சு. கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இதை எடுத்துடலாம் அந்த பேப்பர்லேருந்து. நீங்கள் நெய் தடவி இருந்தாலுமே ஈஸியாக எடுக்க வந்துடும் பிளேட்லேருந்து. இங்கே பாருங்கள் எடுத்தாச்சு. இதை உடைச்சிடலாம். இதையும் நம்ம அரைக்கணும். எல்லாத்தையும் உடச்சி சேர்த்தாச்சு. இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துடலாம். நம்ம ரஸ்க் அரைச்சோம்ல அதே மிக்ஸி ஜார் தான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைக்கணும். அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டேன். அரைச்சாச்சு. இதையும் நம்ம ரஸ்க் அரைச்சி வச்சிருந்தோம்ல அதிலே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உடனே ஏர்டைட் பாக்ஸில் சேர்த்துடணுங்க. இல்லைன்னா கொஞ்சம் கட்டியான மாதிரி ஆயிடும். அதனால் உடனே நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் சேர்த்துடணும். கலந்த உடனே நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா கட்டி ஆயிடும். எப்படி ஆகும் அப்படின்னா நமக்கு பஞ்சு மிட்டாயெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கொஞ்சம் கட்டியாயிரும் இல்லையா, அந்த மாதிரி தான் அது ஆயிரும். அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் உடனே நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் மாற்றிடணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது வெளில வச்சிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம்.
நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா 5லேருந்து 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாங்க. நல்லா டைட்டாக கவர் பண்ணியிருக்கணும். நமக்கு வீட்டிலேயே செஞ்ச குல்ஃபி மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்க வெளியிலே வச்சாலுமே 5லேருந்து 6 மாசம் வரைக்கும் செஞ்சிடலாம். ஒரு 5 நீங்க டைட்டா கவர் பண்ணாங்க. வாங்க கொஞ்சம் கூட காரம் நம்ம குல்ஃபி செய்ய இல்லைன்னா கட்டி ஆயிரும். அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கேன். இதுல 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் நல்லா சூடாகி வரட்டும். நான் பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். இந்த பால் வந்து நல்லா பொங்கி வரணும். அதுக்கு வெயிட் பண்ணலாம். குல்ஃபி செய்யணும் அப்படின்னா 1 லிட்டர் பால் 1/2 லிட்டராக மாற்றி அதுக்கப்புறம் தான் நம்ம செய்ய முடியும். ஆனால் இந்த மிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் குல்ஃபியை. பால் நல்லா பொங்கினதுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு அடுப்பு சிம் பண்ணிக்கலாம். சிம்லேயே 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பொருள்லாம் சேர்க்கலாம். 2 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு சிம்லேயே. இப்போது 1/2 லிட்டர் பாலுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சுருந்த குல்ஃபி மிக்ஸ் இருக்குல்லையா அதை நம்ம சேர்க்க போகிறோம். 1/2 லிட்டர் பாலுக்கு நம்ம செஞ்சு வச்சுருந்த குல்ஃபி மிக்ஸ் வந்து 4 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சில பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்பீங்க சக்கரை எதுவுமே சேர்க்கலையே அப்படின்னு. நம்ம இன்ஸ்டன்ட் குல்ஃபி மிக்ஸ்லேயே சக்கரை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் சக்கரை தேவைப்படாதுங்க. நல்லா கலந்து விடலாம். சீக்கிரமாகவே திக்காயிட்டு வந்துடும். 1 நிமிஷத்துக்கு நல்லா திக்காய் வந்துடும். கட்டிப்பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம அரைக்க தான் போகிறோம். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டிப்பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 1 நிமிஷத்துலேயே பாருங்கள் நல்லா திக்காய் வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் வரும். அங்கே கட்டியாக இருக்குது பாருங்கள். நம்ம அரைக்கும் போது இது சரியாயிடும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடாக இருக்கும் இல்லையா, நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நல்லா திக்காய் வந்துடுச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து மிக்ஸ் ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. இது நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்துட்டேன். எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இது இருக்கட்டும். நான் இன்றைக்கி குல்ஃபி மோடு எடுத்திருக்கேன். இது நிற்காது அப்படின்றதுனால நான் வந்து சின்ன கிளாஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். இந்த மோல்டு இல்லை அப்படின்னா கூட நம்ம வீட்டில் சில்வர் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் நம்ம செட் பண்ணலாங்க. அதையும் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோவில் பாருங்கள். இப்படி எல்லாத்துலேயும் நம்ம சேர்த்துடலாம். எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள் இது. இப்போ இதை நம்ம கவர் பண்ணணும் இல்லையா. உங்கள்கிட்ட பால் கவர் இருந்துச்சுன்னா பால் கவர் வந்து நல்லா கழுவிட்டு டைட்டாக கவர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கிளிங் ராப் வச்சு கவர் பண்ணுறேன். டைட்டாக கவர் பண்ணுறேன். காற்று உள்ளே போகாத மாதிரி டைட்டாக கவர் பண்ணணும். அலுமினியம் ஃபாயில் தான் அதை வச்சு கூட கவர் பண்ணலாம். நீங்கள் பால் கவர் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. காற்று உள்ளே போகாத மாதிரி. நான் பாருங்கள் காற்று உள்ளே போகாத மாதிரி நல்லா டைட்டாக கவர் பண்ணுறேன். இந்த மாதிரி 4லையுமே நம்ம கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணியாச்சு 4லையுமே. இது இருக்கட்டும். எல்லா வீட்லையும் இருக்கிற மாதிரி சில்வர் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதை நான் எடுத்திருக்கேன். இதே நம்ம சேர்த்துடலாம். இது அளவில் கொஞ்சம் பெருசாக வரும். நீங்கள் குல்ஃபி மோடு எடுத்தீங்க அப்படின்னா கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது வீட்டில் செஞ்ச மாதிரி இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் டேஸ்ட்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதையும் நம்ம கண்டிப்பாக கவர் பண்ணுங்க. இதையும் நான் கிளிங் ராப் வச்சு நல்லா டைட்டாக கவர் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஃப்ரீசரில் ஒரு 10 மணி நேரம் வச்சா மட்டும்தான் நம்ம குல்ஃபி வந்து ரெடி ஆகும். ஃப்ரீசரில் ஒரு 10 மணி நேரம் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 10 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லா செட்டாகி வந்துருச்சு. நம்ம கவர் பண்ண கிளிங் ராப்பை எடுத்துடலாம். சூப்பராக செட்டாகி வந்திருக்கு. நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து நடுவில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடலாம். நான் வீடியோக்கு லைட் செட் பண்ணியிருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா லைட்டோட சூட்லேயே பார்த்தீங்கன்னா ஐஸ் நல்லா உருகுது. அதனால இந்த மாதிரி தேய்ச்ச உடனே வந்துருச்சு. லைட்னால சீக்கிரமாக நல்லா உருகுதுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையில் வாங்கின மாதிரி இருக்குங்க. அடுத்து நான் பார்க்க போகிறது கோகனட் குல்ஃபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு அடுப்பு பக்கமே போக வேண்டாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு குல்ஃபிங்க. ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அரை முடி தேங்காவை இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், தேங்காவை இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்த தேங்காவை உங்களுக்கு காமிக்கிறேன், எந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்களே பாருங்கள். இந்த ஒரு முடி தேங்காவை நான் எடுத்திருக்கேன். ப்ரௌன் கலரை கண்டிப்பாக எடுத்துருங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டேன். இதை வந்து நம்ம அரைக்கணும். இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கணும் இல்லையா, அதுக்கு நம்ம எந்த தண்ணி சேர்க்க போகிறோம் அப்படின்னா, தேங்காய் உடைக்கும் போது தேங்காய் தண்ணி நமக்கு கிடைக்கும்ல, அந்த தண்ணியை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இது ஒன்று தாங்க வேலையே. இதில் அரைச்சிட்டு வந்தாச்சு. எப்படி அரைச்சிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சாலே போதும். நல்லா அரைச்சாச்சு. இது தனியாக இருக்கட்டும். இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நம்ம முதலே சொன்ன மாதிரி அடுப்பக்கமே போக வேணாம்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து பால் பவுடர் சேர்க்க போகிறோம். 5 ரூபா பேக்கெட்லாம் கடையில் கிடைக்குது இல்லையா, அந்த பேக்கெட் தான் நான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், 5 ரூபா பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். இந்த பேக்கெட் வந்து 2 சேர்க்க போகிறோம். 10 ரூபா பேக்கெட்னால் 1 சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட முதவே பால் பவுட்ரு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு பால் பவுட்ரு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி 2 பேக்கெட் சேர்க்குறேன். இப்போது இதில் நம்ம வந்து சர்க்கரை சேர்க்க போகிறோம். சர்க்கரை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேங்க மிக்சியில் சேர்த்து. அதை நம்ம சேர்த்துக்கலாம். பவுட்ரு பண்ணியே சேர்த்துக்கோங்க, இல்லைனா வந்து ரொம்ப தண்ணியான மாதிரி ஆயிரும். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இந்த ஸ்பூன்லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். தேங்காயும் இனிப்பாக தான் இருக்கும். சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இது கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் தான் அரைச்ச தேங்காவை நம்ம சேர்க்கணும். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம அரைச்ச தேங்காய் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துருங்க. இப்போது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்தாச்சு. இப்போது இதை நல்லா கலந்து விடலாம். எல்லாமே நல்லா கலந்துடணும். நல்லா கலந்து விட்டாச்சு. ஆனால் ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் பால் சேர்க்க போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்க்க போகிறேன். ஆனால் 1 டேபிள் ஸ்பூனாக தான் சேர்க்குறேன். சேர்த்து கலந்து விட்டு பார்க்குறேன், இன்னும் திக்காக தான் இருக்குது. அதனால இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்தாச்சு. இது நல்லா கலந்து விட்டுடலாம். எப்படி இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி பதத்தில் இருக்கணுங்க. அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம மோல்டில் சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கிளாஸில் கூட செட் பண்ணலாம், இல்லைனா பேப்பர் கப்பில் கூட நீங்கள் செட் பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த மோல்டு எடுத்திருக்கேன். இதில் நம்ம சேர்த்துடலாம். ஃபுல்லாக சேர்த்துடலாம். இப்படி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டேங்க. இதை நம்ம கவர் பண்ணணும். உங்கள் அலுமினியம் ஃபாயில் தான் அதை வச்சு கவர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா பால் கவர் இருக்கு இல்லையா, அது கூட கவர் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு நீங்கள் செக்யூர் பண்ணிக்கலாம். நான் கிளிங் ரேப் வச்சு கவர் பண்ணுறேங்க. கண்டிப்பாக கவர் பண்ணணும், இல்லைனா மேலே வந்து ஐஸ் கட்டி மாதிரி ஆயிரும். அது நமக்கு தேவையில்லை, நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா டைட்டாக கவர் பண்ணிக்கோங்க. காற்றே போகாத மாதிரி நல்லா டைட்டாக கவர் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ டைட்டாக கவர் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். காற்று கொஞ்சம் கூட போகக்கூடாது. ஃப்ரீசரில் வைக்கும் போது டைட்டாக கவர் பண்ணியாச்சு. இப்படி எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிட்டேங்க. இதை வந்து ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஃப்ரீசர்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம கவர் பண்ணதை எடுத்துடலாம். சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இப்போது ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து நடு இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. நேராக இந்த ஸ்டிக் வந்து உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உள்ள வரைக்கும் நல்லா போயிடுச்சு.
எடுக்க முடியல. இப்போது ஒரு கிளாஸில் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. ஒரு 10 செகண்ட் அப்படியே விட்டுடலாம் அதுலேயே. அதுக்கப்புறம் எடுக்க வரும் நமக்கு. பாருங்கள், சூப்பரான ஐஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராபெரி குல்ஃபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். இதில் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க பால் பார்த்தீங்கன்னா பசும்பால் எடுத்திருக்கேங்க. குல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா பசும்பாலில் செஞ்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஆனால் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். பேக்கெட் பால் வந்து குவான்டிட்டி ஜாஸ்தி கிடைக்கும். இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்க பார்த்தீங்கன்னா பசும்பால் தான். பால் பார்த்தீங்கன்னா பொங்கி வர ஸ்டேஜ் வந்துருச்சு. ஆடெல்லாம் உலக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஆடை அப்படியே இந்த பாலில் கலந்து விடலாம். இங்கே பாருங்கள், இந்த பால் வந்து நல்லா திக்காகணும். அதை கலந்து விட்டே இருக்கணும். நீங்கள் ஏதாவது வேலை பார்த்துட்டே கூட ஒரு பக்கம் அடுப்பு வச்சுட்டு நீங்கள் வேறு வேலை கூட பார்க்கலாம். பால் வந்து பாதி ஆகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து பாதி ஆயிடுச்சு. எவ்வளோ ஆடை விழுந்திருக்கு பாருங்கள். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சர்க்கரை சேர்க்கலாம். நம்ம ஏன் சர்க்கரை சேர்க்கல அப்படின்னா, பால் சேர்த்த உடனே அப்போ நம்ம சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னா பால் வந்து ரொம்ப தண்ணியான மாதிரி ஆயிடும். அப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கிற மாதிரி இருக்கும். பால் வந்து பாதி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இருக்காது. இப்போ நம்ம சர்க்கரை சேர்க்கலாம். சர்க்கரை வந்து உங்கள் ஸ்ட்ராபெரி வந்து எந்த அளவுக்கு இனிப்பு இருக்கோ அதுக்கேற்றப்ப நீங்கள் பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோடய ஸ்ட்ராபெரி பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிப்பும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, அந்த மாதிரி தான் இருக்காங்க. 100 கிராம் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸ்ட்ராபெரி வந்து ரொம்ப இனிப்பாச்சுன்னா சர்க்கரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் பால் வந்து கொஞ்சம் தண்ணியான மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், தண்ணி ஆயிடுச்சு பாருங்கள் பால். இது நல்லா திக்காகணும் பால். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், பால் வந்து நல்லா திக்காயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக்கானாலே போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து என்ன செய்யணுன்றதை பார்க்கலாம். நம்ம ஏலக்காய் பொடி எதுவுமே சேர்க்கல. நம்ம ஸ்ட்ராபெரி சேர்க்க போகிறதுனால நான் எதுவுமே சேர்க்கல. உங்கள்கிட்ட ஸ்ட்ராபெரி எசன்ஸ் இருந்தால் அதுக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கலைங்க. நம்ம ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இது நல்லா ஆறட்டும். இது பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி தான் இருக்கணும். எவ்வளோ ஆடை வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ அரைக்க தான் போகிறோம், ஆனால் பிரச்சனை இல்லைங்க நமக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நான் 1 கப் அளவுக்கு ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் அளந்து எடுத்திருக்கேங்க. இங்கே பாருங்கள், கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு வந்திருக்கு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், கலரே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல பால், அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு வந்துடலாங்க. இப்போ அடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். அடிச்சுட்டு வந்துட்டேன். வீடியோவில் கொஞ்சம் கலர் கம்மியாக தெரியுதுங்க, ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு கலர் வந்திருக்கு. இப்போ நான் மோல்டில் சேர்க்குறேன். இந்த மோல்டு இல்லைன்னா கிளாஸில் கூட நான் செட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதே வீடியோலையே சேர்த்தாச்சு மோல்டு எல்லாத்தையுமே. இப்போ டைட்டாக கவர் பண்ணிக்கலாம். நான் அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணுறேன். உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில்னா பால் கவர் ஏதாவது ஒரு கவர் வச்சு நீங்கள் டைட்டாக கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கிளாஸில் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய கிளாஸ் அதான் நான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம சேர்த்துடலாம். இது அளவில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். சேர்த்துட்டு இதையும் நான் வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணுறேங்க. கவர் பண்ணியாச்சு. இதை ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேங்க. நல்லா சில்லுன்னு இருக்குது. இப்போது எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ சில்லுன்னு இருக்குது உங்களுக்கே பாருங்கள். தொடக்கூட முடியல, அந்தளவுக்கு கையை ஒட்டிக்கிச்சு. அந்தளவுக்கு நல்லா சில்லுன்னு இருக்குது. சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இப்போது ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இப்போது எனக்கு வெயில் நல்லா அடிக்கிறது அப்படின்றதுனால சீக்கிரமாக உருகிட்டே வந்துருச்சுங்க. வெயில் செம்மையாக அடிக்கிறதுனால பாருங்கள் அப்படியே உருகிட்டே வந்துருச்சு.
செம்ம சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கிளாஸில் செட் பண்ணோம்ல, அதை பார்க்கலாம். இப்போ ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சிடலாம். இது சில்வர் கிளாஸ் அப்படின்றதுனால 2 கை வச்சு தேய்ச்சாலே நமக்கு வந்து டிமோல்ட் ஆயிரும். தண்ணியில் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இங்கே பாருங்கள், இப்படி கையில் வச்சு இந்த மாதிரி தேய்ங்க. தேய்ச்சிட்டு எடுத்து பாருங்கள். வரல அப்படின்னா இன்னொரு 2 தடவை தேய்ங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இதுவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேங்கோ குல்ஃபி தான் எப்படி பண்ணலாம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் 2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. மொதல் கப் சேர்த்துட்டேன். இப்போது 2வது கப் சேர்க்கலாம். இப்போது 2வது கப் சேர்க்குறேன். இந்த பால் வந்து நல்லா சூடாகணுங்க. நல்லா பொங்கி வரும்போது நம்ம அடுத்த பொருளாக சேர்க்கணும். பொங்கி வரட்டும். இங்கே பாருங்கள், பால் வந்து நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிச்சு. இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தா போதும். உங்கள் மாம்பழம் எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சர்க்கரை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விடலாம். நம்ம 2 கப் அளவுக்கு பால் சேர்த்தோம் இல்லையா, அது வந்து 1 கப் ஆகணும். அது வரைக்கும் இந்த பால் வந்து நல்லா வற்றணுங்க. சைடில் போகிற ஆடையும் அப்படியே எடுத்து விட்டே இருக்கலாம். இந்த பால் வந்து நல்லா வற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். 1 கப் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேங்க. பால் பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு. நான் சைடில் போகிற ஆடையை அப்படியே எடுத்து விட்டே தான் இருந்தேன். நல்லா திக்காயிருச்சு, நல்லா ஆடையும் விழுந்துருச்சு. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பால் வந்து நல்லா சூடாக இருக்கும் இல்லையா, நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் அடுத்து என்ன பண்ணணுமோ அது பண்ணணும். இப்போது அது நல்லா ஆறட்டும். ஆற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 மாம்பழம் எடுத்திருக்கேங்க. நல்ல இனிப்பாக இருக்க பழமாக எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், 2 மாம்பழம் எடுத்திருக்கேன். பாலும் நல்லா ஆறிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ஆடை விழுந்திருக்கு. பால் நல்லா திக்காயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஆடை விழுந்திருக்கு அப்படின்னு. இதுக்கு வந்து நீங்கள் பசும்பால், பேக்கெட் பால் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தாங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காமிச்சோலையே 2 பழத்தை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே இருக்க பல்ப்பை மட்டும் அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருந்தா பாலை சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போது இதை வந்து நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். நல்லா அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போது நான் ஒரு குல்ஃபி மோடு எடுத்திருக்கேங்க. உங்கள்கிட்ட குல்ஃபி மோட்லனா கிளாஸில் கூட செட் பண்ணலாம். அதே இந்த வீட்டிலே செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த குல்ஃபி மோடில் செய்யும்போது கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்க. ஆன்லைன்லேயும் கிடைக்கிது, லோக்கல் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது. இங்கே செக் பண்ணி பாருங்கள். இது நேராக நிற்காது அப்படின்னா ஒரு சின்ன கிளாஸில் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு தான் திக்காக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாச்சுன்னா நல்லா இருக்காதுங்க. இப்போது 4 குல்ஃபி மோட்லேயும் சேர்த்தாச்சு. இப்போது நம்ம வீட்டில் குல்ஃபி மோடு இல்லை அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வீட்டில் நார்மலாக கிளாஸ் இருக்கும் இல்லையா, அந்த கிளாஸ்லேயும் செட் பண்ணலாங்க. அளவு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் நம்ம சேர்த்துடலாம். ஃபுல்லாக சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இதை நம்ம கவர் பண்ணணும் இல்லையா, கண்டிப்பாக கவர் பண்ணணும். இல்லைனா மேலே வந்து ஐஸ் கட்டி மாதிரி ஆயிரும். நான் இன்றைக்கி கிளிங் ரேப் வச்சு கவர் பண்ணுறேங்க. உங்கள்கிட்ட கிளிங் ரேப் இல்லைனா அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணலாம். எதுவுமே உங்கள்கிட்ட இல்லைனா பால் கவர் இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த சைஸ்க்கு அதுக்கப்புறம் லப்பர் பேண்ட் போட்டு நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து காற்று போகக்கூடாது, நல்லா ஏர் டைட்டாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. இப்படி எல்லாத்துலேயும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்படி எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேங்க. இது வந்து ஒரு 8 மணி நேரம்லாம் நைட்டு ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சுருங்க. நாளைக்கு நைட் ஃபுல்லாக தான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். அடுத்த நாள் காலையில் பார்க்கலாம். இப்போது அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சுங்க. நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். பாருங்கள், நம்ம கவர் பண்ணி வச்சுருந்த கிளிங் ரேப்பை எடுத்தாச்சு. சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதில் நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக் வைக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை நடுவில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு கையால் இந்த மாதிரி தேய்ச்சிங்கனாலே நமக்கு வந்து டிமோல்ட் ஆயிரும். அப்படின்னா ஒரு கிளாஸில் தண்ணி வச்சுட்டு ஒரு 10 செகண்ட் உள்ளே வச்சிங்கனாலும் வந்துடும். இப்போ வெயில் காலம் இல்லையா, கையில் இந்த மாதிரி தேய்ச்சாலே வந்துடுங்க. சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம கிளாஸில் செட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் நம்ம வந்து டிமோல்ட் பண்ணி காமிக்கிறேன். கிளிங் ரேப்பையும் எடுத்தாச்சு.
ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போது இன்சர்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கையில் தேய்ச்சிட்டு செமையாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அடுப்பக்கமே போக மாட்டோம், பால் எதுவுமே தேவையில்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், செம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குல்ஃபி என்ன அப்படின்னா, மஸ்க் மிலன் வச்சு ஒரு குல்ஃபி பண்ண போகிறோங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு ஒரு மஸ்க் மிலன் எடுத்திருக்கேங்க. நல்ல பழுத்த பழமாக எடுத்திருக்கேன். உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா மதுரை. இதில் வந்து கிட்னி பழம்னு சொல்கிறாங்க, பட்டர் ஃப்ரூட் சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த பழம் எடுத்திருக்கேன். இது உள்ளே இருக்க பழுது மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உள்ளே இருக்க விதையை வந்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. விதை எதுவுமே சேர்க்காம உள்ளே இருக்க பழுது மட்டும் ஒரு கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். நம்ம கட் பண்ண பழத்தை இதில் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. நல்லா பழமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குல்ஃபி. இதுக்கப்புறம் நம்ம வந்து பால் பவுடர் சேர்க்க போகிறோம். பால் பவுடர் வந்து சேர்க்கறனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா உங்கள் வீட்டில் பால் ஆடை இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 10 ரூபா பாக்கெட் பால் பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து 2 எடுத்திருக்கேங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பால் பவுடர் எடுத்திருக்கேன். பால் பவுடர் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் பால் ஆடை இருக்கும் இல்லையா, அது வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்கள் பழம் எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பழம் நல்லா இனிப்பாக இருக்குது, அதனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க. நமக்கு குல்ஃபிக்கான மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குல்ஃபி மோடு எடுத்துக்கலாம். நான் ஒரு கிளாஸில் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட குல்ஃபி மோட்லனா கிளாஸில் கூட செட் பண்ணலாங்க. இதை தான் நம்ம செட் பண்ண போகிறோம். நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல பழம், அதை இதில் சேர்த்துடலாம். நான் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கலைங்க. இப்படி எல்லாத்துலேயும் நம்ம சேர்த்துடலாம். எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் குல்ஃபி நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்காதுங்க. இதுக்கு மேலே நட்ஸ் சேர்க்க போகிறேங்க. நான் இன்னைக்கு கடலை இருக்கு இல்லையா, வேர்க்கடலை, அதை வந்து மிக்சியில் போட்டு லைட்டாக குறைன்னு அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதுதான் அது மேலே சேர்க்க போகிறேன். இது சேர்க்கறதுனால டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. ஆனால் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டேன். இங்கே பாருங்கள். இதை நம்ம கவர் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிடும்போது. இப்போ இதை நம்ம கவர் பண்ணலாம். அலுமினியம் ஃபாயில் வச்சு நான் கவர் பண்ணுறேன். நல்லா டைட்டாக கவர் பண்ணிக்கோங்க. காற்று எதுவுமே போகாத மாதிரி நல்லா டைட்டாக கவர் பண்ணிக்கோங்க. பாருங்க நான் எவ்வளோ டைட்டாக கவர் பண்ணுறேன் அப்படின்னு. இப்படி எல்லாத்துலேயுமே நல்லா கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரீசர்லேயும் வச்சு எடுத்துட்டேங்க. நல்லா 8 மணி நேரம் வச்சு எடுத்துட்டேன். இப்போ நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இப்போது இதை நம்ம டிமூவ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த கவர் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம் நடுவில். இன்சர்ட் பண்ணியாச்சு. ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 10 செகண்ட் மட்டும் டிப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டிமோல்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இங்கே பாருங்கள் ஈஸியாக வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இன்னொன்று உங்களுக்கு இந்த மாதிரி டிமோல்ட் பண்ணி காமிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த 5 குல்ஃபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் சேரும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.